கூடியிருக்கிறது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு. So we are gathered here to know about our Lord ஆண்டவருடைய கிருபையில வளருவதற்கு and to be strengthened and grow in His grace. ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு. We are here to know the heart of God. எல்லாவற்றுக்கும் மேல கிருபையை அவருடைய கிருபை எவ்வளவு அற்புதமானதுன்னு அறிந்து கொள்வது. And beyond all these things, we are here to know how awesome is the grace of our Lord. நம்ம அதுக்கு மாறான என்ன சிந்தை இருந்தாலும் அந்த சிந்தையை மாற்றிக்கொண்டு, even if we have any mind against that mind, நம்ம கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்வதற்கு இருதயத்தை செலுத்துவதற்கு நம்ம கூடியிருக்கோம். We are gathered here to change that mind and know God and who God is. ஒருவேளை கடந்த வாரத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி வேற மாதிரி யோசித்திருக்கலாம். In the past week we could have thought about God in a different way. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம கொஞ்சம் நம்முடைய எண்ணங்களை கலந்து நம்ம அவரை பற்றி யோசித்திருக்கலாம். We could have mixed our own thoughts about God and thought of Him. அதெல்லாம் மாத்துறதுக்காக தான் இங்க கூடியிருக்கோம். But we are here gathered to change that thought and know the truth. நம்ம கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கோம். We are gathered here to receive the mind of Christ. Amen. Amen. So the mic is in a different sound. எடுத்துக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். Let's turn to 2 Corinthians chapter 4 in our Bibles. 2 பகுதியில 2 போர்ஷன்ல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். We are going to study and we are going to learn from 2 different portions today. இதுமே கோல்ட் இருக்கிற மாதிரி தான் சவுண்ட் இருக்கு. Both the mics are in a different sound. Okay. So 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். In 2 Corinthians chapter 4, 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Let's read from verse 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்ம இதெல்லாம் நடக்கும்போது நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது? இந்த மாதிரி இல்ல எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு என்ன வருதா? நெருக்கப்படும் போது இல்ல இப்படி வரல இல்ல. So we do not think like this when we are crushed and we are persecuted from all those sides, right? கலக்கம் வந்த உடனே பரவாயில்ல அப்படின்னு என்ன வருதா? When we are afflicted, are we saying we are not crushed? நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, இல்லாட்டி துன்பப்படுத்தப்படும் போது நம்ம பரவாயில்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமா? So are we thinking when we are persecuted that we are not forsaken? அங்க பைபிள்ல துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படும். பவுல் என்ன எழுதுறாரு? துன்பப்படுத்தப்பட்டும் ஐயோ என்னை கைவிட்டாரு. We all think that கைவிட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டாரு. ஆண்டவர் ஏன் கைவிட்டாரு? இப்ப அவரை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்கிற கேள்விதான் அதிகமா இருக்க முடியும். நம்ம இதை சொல்ல முடியற சூழ்நிலை நிறைய நேரத்துல இல்ல. அதனாலதான் நீங்க சிந்தையை மாற்றிக் கொள்ளுவதற்காக ஆண்டவர் அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். எப்படி நம்ம சிந்தையை மாற்றிக் கொள்வது. So we are going to meditate on how to change our mind and think like Christ. தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமத்துகிறோம். எப்படி சாபக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனால் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும்
அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இன்னும் இன்னும் ஒரு வசனத்தை எடுக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம். Let's also turn in our Bibles to 1 Peter chapter 5. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்க்கிறவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். Jesus Christ knows us very personally and he knows every single thought of ours. நான் செய்யறது எல்லாமே தெரியும், நான் யோசிக்கிறது எல்லாமே தெரியும். God knows each and every action of ours and our every imaginations and thoughts. என்னுடைய அது தெரியாம தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. You might think that if God doesn't know, it would be good. இல்ல தெரிஞ்சாவும் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய அவர் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாமே. 1 பேதுரு 5:10. Let's read 1 Peter 5:10. சேர்ந்து வாசிக்கலாமா? Let's read it together. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, after you have suffered for a little while, the God of all grace, who called you to his eternal glory in Christ, he will settle you. He will settle you. He will be matured, confirm, strengthen and establish you. Establish. So, இன்னும் ஒரே ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். Let's also read 2 Corinthians chapter 3. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 2 பேதுரு 3:18. 1 Corinthians chapter 3 verse 18. 2 Peter chapter 3 verse 18. ஓகே, அப்படி கண்களை மூடி ஆண்டவரே இந்த கூட ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச நேரம் இதை பற்றி நாங்கள் தியானிக்க, நம்முடைய சிந்தையை நாங்கள் அறிந்து கொள்ள, நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ள, நம்முடைய ஆண்டவரே சுதரமாக மகத்துவமான வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள, நம்முடைய அன்பை நாங்கள் குறித்து கொள்ள, நம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறாங்க. ஒரே சூத்திரம் நன்றி. நேரத்தில் இந்த கருத்து கொடுக்கும் ஆவியானவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம தியானத்திற்காக இந்த எடுத்துக்கொண்ட இந்த பகுதி நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கிருபையிலே எப்படி நம்ம வளருவது, on how to grow in grace. இந்த வாரம் நான் கிருபையை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about grace this week. கிருபை எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. How important is grace in our lives? இந்த கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தேன். Without God's grace we can never live in this world. இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வது அவசியம். It is very important for us to receive this grace. ஒரு 30 seconds எடுத்து கிருபைனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க பக்கத்துல சொல்லுங்க. Let's take 30 seconds and share about கிருபைனா உங்களுக்கு புரிந்தது என்ன? கிருபைனா what do you understand by grace? கிருபைனா என்ன? Mic enjoy. This
ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதே நீங்க பக்கத்துல சொல்லுங்க. I'll give you an example and you can இப்போ நீங்க talk about உலகத்துல it. நீங்க எத்தனை பேர் ஜிம்முக்கு போறீங்க? How many of you go to gym every day? ஓகே, எத்தனை பேர் ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க? How many of you have thought of going to gym? எத்தனை பேர் வாக்கிங் போகணும்னு நினைச்சு இது வரைக்கும் போனதே இல்லை? How many of you have thought of going for walking and have never gone? எப்படியாவது எத்தனை பேர் வந்து எப்படியாவது அந்த வாரம் டயட் இருக்கணும்னு நினைச்சு யாருமே இல்லை. Have you ever thought somehow I should be in diet and ஜிம்முக்கு fail? நீங்க போயிருந்தீங்கன்னா அங்க என்ன எழுதிருப்பாங்கன்னா, போன உடனே நோ பெயின் நோ கெயின். If you have gone to gym anytime, you would see it is written no pain and no gain. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எழுதப்படாதகள் இருக்கும். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு salary கட் செய்யப்படும். In the office, you see if you come late, your salary will be cut. நல்ல வேலை பார்த்தா நல்ல salary. If you work hard, you will get more salary. உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். And this is the world's standard. உலகம் வந்து ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டா அதுக்கான பலனை கொடுக்கும். The world says that if we work hard, we would get something. நீ என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா இலவசமா கிடைச்சது எதாவது யோசிச்சு பாத்தீங்களா? Have you ever thought of receiving something very freely? எதையாவது பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு கிடைத்த கம்ப்ளீட்டா இலவசமா கிடைத்தது You received something completely free, and have you ever thought about it? என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். Do you have any ஓகே, வேற நான் ஒரு நார்மலா கேக்குறேன். ஒரு ரட்சிப்பு ஓகே, நமக்கு இலவசமா கிடைச்சிருக்கு ஸ்பிரிச்சுவலா. நம்ம நார்மலா நம்ம எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்குமே in our day-to-day lives, have you ever received something like that? நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, You are looking at me, right? கண்ணு நமக்கு பார்வை கிடைச்சிருக்கு இல்ல? We have received உலகத்தெல்லாம் eyesight. பார்க்கணும். We are looking into இது the world. டோட்டலா இலவசம் இல்ல? This is completely free. நம்ம ஏதாவது செஞ்சோமா? Have you ever done anything for that? சோ பாருங்க, டோட்டலா நம்ம அது இலவசமாக பெற்றிருக்கிறோம். We have received it completely free. எல்லாருக்கும் இல்ல, ஆனா நமக்கு இருக்குது. Not everybody has, but we have. சோ இயேசு கிறிஸ்து நமக்கு சில காரியங்களை, கிருபைங்கிறது வந்து இலவசமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பது. Jesus Christ has given us something completely free. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம அந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கோம், இந்த சிலுவையின் காரியங்களை. As we are meditating on the cross, and we see that Jesus Christ came from heaven into this world. அவர் இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தில் அவர் எல்லாவற்றையும் முடித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். And he has finished everything on the cross, and he has given us different ministries to each one of us individually. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். And God wants us to grow individually. எவ்வளவு நம்ம வளர்ந்திருக்கிறோங்கிறத வந்து நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். How much we have grown is visible to us and others also. ஏன்னா ஆண்டவர் நம்மை வளர வேண்டும் என்று விரும்புகிறார். Because God wants us to grow. எப்படி வளர்வது? But how do we grow? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்ததுக்கு அப்புறம் உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். In 1 Peter chapter 5 verse 10 we see, after you have suffered for a little while, the God of all grace, who called you to his eternal glory in Christ, will himself perfect, confirm, strengthen and establish you. எத்தனை பேர் எஸ்டாப்லிஷ்பா நான் செட்டில் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? How many of you have thought of being established, that you are established? நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படி சொல்லி. Have you ever thought that I am established? இந்த உலகம்லாம் வந்து செட்டில் ஆகிறத பத்தி பேசும். The world will think about being established. நம்ம எப்போது செட்டில் ஆகிறத பத்தி யோசிச்சிருக்குமா? But have you ever thought of being established? உலகத்தை மாதிரி இல்ல, Not in the worldly sense, வேத வசனத்தின்படி, but according to the word of God. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொஞ்ச காலம் பாடு அனுபவித்ததுக்கு அப்புறம் உங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவேன். But God says, after you have suffered for a little while, I will perfect, confirm, strengthen and establish you. உங்களை ஸ்திரப்படுத்தி மெச்சூர், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறதும் ஆண்டவர் தான். God is the one who is maturing us. God is the one who is making us to grow. ஆண்டவர் தான் நம்ம எல்லாரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. God's eyes is looking at each one of us today. நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். God knows everything about us. உங்களை பத்தி என்னை பத்தி தெரியாது அவருக்கு ஒண்ணுமே இல்லை. God, there is nothing that is hidden from his eyes. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். That is why God gives us grace.
2 நாளாகவும் இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்குது. Let's see from Second Chronicles. கிருபையை ஆண்டவர் எவ்வளவு கிருபையை கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஸ்டோரி இங்க இருக்கு. So we are going to look at a small history which shows the surpassing greatness of God's grace. Second Chronicles chapter 33. 2 நாளாகவும் 33வது அதிகாரம். In Second Chronicles chapter 33. 2 நாளாகவும் by the way புதிய ஏற்பாட்டுல இருக்கு. So it's a பழைய ஏற்பாடு. Second Chronicles chapter 33. 2 நாளாகவும் 33வது அதிகாரம். இதை எடுத்துக்கோங்க சீக்கிரமா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க மனாசேங்கிற ஒரு ராஜாவை பற்றி here we are seeing about a king called Manasseh. 10வது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம். Let's read from verse 10. இங்க மனாசேங்கிற ராஜா வந்து அவருடைய 12 வயசுல ராஜாவானாரு. This king Manasseh became king in his age of 12. 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். And he reigned for 55 years in Jerusalem. 50 வருஷம் பயங்கர மோசமான ஆள். So he was reigning for 40 years. 50 வருஷம் கெட்ட மனுஷன். He was bad man for 50 years. 50 வருஷம் அவருடைய சொந்த ஜனங்களை கொண்டு அவர் இஷ்டப்படி வாழ்ந்து பாகாலை வணங்கி பெரிய பெரிய பலிபீடங்களை அந்நிய தேவர்களுக்காக எழுப்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். For 50 years he was persecuting his own people. He was worshipping Baal and building high places for the idols and worshipping them. மொத்தத்துல அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தா ரொம்ப 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 மோசமான ஒரு ராஜா. If he have to give a certificate, he would be the first in the wickedness. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய வார்னிங்கை கொடுத்தார், நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்தார். And as we read these verses, God gave Manasseh several warnings from different persons. 10வது வசனத்தை நல்லா பாருங்க. Let's read verse 10. செகண்ட் 2 நாளாகவும். Let's read verse 10. 33வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். It says the Lord spoke to Manasseh and his people, but they paid no attention. ஆண்டவர் யார் கூட பேசினாரு? ராஜா கூட பேசினாரு. Lord spoke to Manasseh the king. இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினாரு. And also spoke to the people. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். God called the people of Israel. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். God chose people of Israel. ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள். God redeemed the people of Israel. ஆண்டவர் ஆண்டவருக்குள் வளர வேண்டும் என்று, கிருபையிலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God desires for them to grow in his grace. அவருடைய மகத்துவத்தை அவர்கள் அறிந்து அதில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God desires for them to know his glory and to walk in it. ஆனா அவங்க ஆண்டவர் சொல்றது கேட்கல. But God says they paid no attention. அடுத்த வசனம் பாருங்களேன். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். In verse 11 we see, therefore the Lord brought the commanders of army of king of Assyria against them, and they captured Manasseh with hooks, bound him with bronze chain and took him to Babylon. நேத்து வரைக்கும் ராஜா அவன் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். Until yesterday the king was doing whatever he was thinking. இன்னைக்கு கையில விலங்கு போட்டு கரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. But today he is bound with chains and கஷ்டமா இருந்தது ராஜாவுக்கு. பயங்கர கஷ்டமா இருக்கு. It is very pity to see him in இதுவரை அவன் கஷ்டத்தை பட்டதே இல்லை. Until now he has never received such a 12வது வயதிலே ராஜாவாயிட்டார். He was a king on his age of 12. நினைச்சு பாருங்க, எந்த கஷ்டமும் தெரிஞ்சதே இல்லை வாழ்க்கையில். Think about it. He would have not endured any pain in his life. அவர் இஷ்டப்படி வாழ்ந்தார். He would have lived in his own ways. ஆனா அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர். But if we look at him, he was a person from the lineage of Abraham. அவர் விசுவாச சந்ததியிலிருந்து வந்தவர். He was from a lineage of faith. ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டு அவர் என்ன பண்ண இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். God redeemed the people of Israel and God gave them the land and God blessed them. ஆனா அடுத்த வசனம் பாருங்களேன். இப்படி
இப்போ இந்த அசீரியா ராஜா அவனை பிடிச்சு என்ன பண்ணா, விலங்கு போட்டு அவன் நாட்டுக்கே கொண்டு போயிட்டான். இப்போ இவன் ராஜா இல்ல. And we see in verse 11, he was bound and hooked by the bronze chain, and he was taken to Babylon, and now he is not in his own place. மனாசேக்கு கஷ்டம் இதுவரைக்கும் தெரிஞ்சது இல்லாமல் இல்ல, கஷ்டம் தெரியாம இருந்தது மட்டும் கிடையாது, அவனுக்கு ஆண்டவரையும் தெரியாது. Until now, he never knew any pain, but not only that, he never knew God. ஆண்டவரை பற்றி யோசித்து பார்த்ததில்லை. He never thought about God. ஆண்டவர் என்ன நினைப்பார் என் வாழ்க்கையை பற்றி அப்படின்னு யோசித்து பார்த்ததில்லை. He never thought what God has for my life. ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு யோசித்து பார்த்ததில்லை. He never thought what God has for my life. ஆண்டவருடைய சித்தம் தான் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்ததில்லை. He never thought about what is God's will in my life. அவனுடைய இஷ்டப்படி, அவனுடைய போக்கில, அவனுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டது. He always lived in his own pleasure, his own thoughts and his own ways. அவனுக்கு ஆண்டவருடைய இருதயம் தெரிந்ததில்லை. He never knew the heart of God. ஆனா பாருங்க வசனத்தை வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அவன் இப்படி verse 12 we see 12th verse, அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அவனுக்கு தெரியாத கர்த்தர், இதுவரைக்கும் எவ்வளவு கிருபை உள்ளவன் அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஏதோ அரசல் புரசலா தெரிந்ததை வச்சு என்ன பண்றான், அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். And we see in verse 12, when he was in distress, he entreated the Lord his God and humbled himself greatly before God of his fathers. He never knew God. நான் நினைக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே இப்படிப்பட்ட அவருடைய யெகோவா அப்படிங்கிற ஒரு தேவன், அவருடைய பிதாக்களின் தேவன் ஒருவர் இருந்தார் அப்படின்னு அவ்வளவுதான் தெரியும். I think that all he knew about God was that there is a God in heaven and his name is Jehovah. ஆனா இங்க அந்த தேவனுக்கு முன்பாக இவன் என்ன பண்ணா, ஒரு நல்ல விஷயம் பண்றான், தன்னை தாழ்த்தினான். He knew nothing else about God, but what he did, he humbled himself before God. அவன் தன்னை முற்றிலுமாக அவருக்கு முன்பாக, அந்த வசனத்தை வாசிங்கன்னா, அவன் நெருக்கப்படில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, it says he entreated the Lord his God. கெஞ்சின, ஆண்டவரே எனக்கு தயவு செய்து ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க. He entreated the Lord for help. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். And he humbled himself greatly before the God of his fathers. அதுக்கு மேல அவனுக்கு வேற வழி இல்ல actually. And apart from this, there is no way for King Manasseh. உண்மையிலே அவன் ராஜா நினைச்சு பாருங்க, போன நேத்து வரைக்கும் சிங்காசனத்துல வீற்றிருந்த பெரிய ராஜா இன்னைக்கு விலங்கு போட்டு இழுத்துட்டு போய் எதிரி நாட்டிலே கொண்டு வச்சிட்டாங்க அவனை. Think about it. He was ஒரு கைதியா. Think about it. He was a king and he was in the throne and he was ruling for 50 years, and today he is being bound by the bronze chains and led to Babylon. ஆனா அடுத்த வசனம் பாருங்களேன். Let's read the next verse. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, it says when he prayed to him, ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம் நடந்தது. And something that is impossible happened here. ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடிகிற ஒரு காரியம் நடந்தது. An event which only God could make. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, it says he was moved by his entreaty. அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. அடுத்த வசனத்துக்கு போறோம். கெஞ்சினான் இங்க, அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, and says he was moved by his entreaty and he heard his supplications. அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். And brought him again to Jerusalem to his kingdom. கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். Then Manasseh knew that the Lord was God. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சார் பாருங்க. Think about the gravity of God's grace. மனாசே செய்தது எல்லாமே ஆண்டவரை நோக்கி கெஞ்சி தன்னை மிகவும் தாழ்த்தினான். All that Manasseh did was to make entreaties before God and humble greatly before him. வேதத்துல தெளிவா இருக்குது, கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். And the Bible clearly speaks that God is gracious towards the humble. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். Turn to your neighbors and say that God gives grace to the humble. கிருபை எவ்வளவு தூரம் போகும்? How far can grace go? மனாசே எவ்வளவு கெட்டவனா இருந்தா அவ்வளவு தூரம் போச்சு.
think about Manasseh. He was far on the dark side, and grace went until him. கிருபை ரொம்ப தூரம் போக முடியும். Grace can go so far. நான் ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு போனாலும் அவ்வளவு தூரம் கிருபை வர முடியும். Even if I go so far from God, even there God's grace can come and ஆனா அவ்வளவு தூரம் வந்தா கூட நான் அந்த கிருபையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா இல்லையாங்கிறத வைத்துதான் அந்த கிருபை எனக்குள்ள வருவதில் வரப்போகிறதா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படும். God's grace can come unto that point, but what decides the next step is our decisions to receive His grace. நான் அந்த கிருபையை எந்த அளவு நான் கனப்படுத்துகிறேன், ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை. இங்க மனாசேக்கு அந்த கிருபை தேவைப்பட்டது, அந்த கிருபை கெஞ்சினா ஆண்டவர் கொடுத்தாரு, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். How far am I glorifying God's grace? How am I receiving God's grace? Here we see Manasseh entreated and prayed to the Lord, and God gave him grace and delivered him. மனாசே ரொம்ப மோசமான காரியத்தை 50 வருஷமா செய்துட்டு. Manasseh was doing wicked things before the Lord for 50 years. ரொம்ப தூரமா இருந்த ஆண்டவரை விட்டு. He was so far from God. நம்மளும் அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்தாலும் நம்ம தூரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. We are no different from Manasseh. Even if we are coming to the church, in our hearts we could be so far away from God. ஆனா இந்த கிருபையை எந்த அளவு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம், அல்லாட்டி நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வில்லிங்கா இருக்கிறோங்கிறத வைத்து தான் இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படும். But how far are we prepared, and how far are we humbling ourselves to receive this grace? And the next step depends upon our willingness to receive the grace. ஏன்னா வேதம் சொல்கிறது ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனத்துல என் நினைவுகள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. In Isaiah chapter 55 verse 8 we see that God says that your thoughts are not my thoughts. ஏசாயா 55:8 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். ஏன்னா ஆண்டவருடைய எண்ணம் கிருபையின் எண்ணமாக இருக்கிறது. God's thoughts are oriented towards His grace. ஆண்டவரே என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. And God says my thoughts are not your thoughts. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். Nor are your ways my ways, declares the Lord. மனாசேயுடைய வழி ரொம்ப மோசமான வழி. Manasseh's way was so wicked. ஆனா ஆண்டவர் அவனை அந்த கஷ்டத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும்போது, but we see when God gave him over to that distress, இந்த மனாசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, and we see Manasseh praying to the Lord and ஆண்டவரை நோக்கி மனாசே கூப்பிட்டான். Manasseh called on the name of the Lord. வேற வழியே இல்ல மனாசேக்கு. Manasseh did not have any other way. கூப்பிடாமலும் இருந்திருக்கலாம். But he could have not called also. ஆனா மனாசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். But Manasseh took the chance and he called on the name of God. ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். He entreated to the Lord. ஆண்டவர் அந்த கெஞ்சுதலுக்கு இறங்கினார். And God was moved by the entreaty. ஏன்னா ஆண்டவர் நம்மை கிருபையிலே இந்த கொஞ்ச பாடுகள் அனுபவித்ததுக்கு அப்புறம் கிருபையிலே நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Because God, after making us pass through the distress, wants us to be strengthened in His grace. எபிரேயர் 13:9 வேதம் சொல்லும் இருதயம் கிருபையிலே ஸ்திரப்படுவது நல்லது. In Hebrews chapter 13 verse 9 it says it is good to be strengthened by the grace. ஏன்னா இந்த வேத புத்தகம் ஒரு மதம் கிடையாது. The Bible is not a religion. இந்த வேத புத்தகம் என்பது இது ஒரு உறவு. The Bible is a relationship. இது ஒரு உறவின் புத்தகம். It is a book of relationship. நம்ம இந்த வேத புத்தகத்தை ஆண்டவரை குறித்து கிருபையை குறித்து நம்ம எண்ணின காரியங்களை நம்ம தவறாக எண்ணின காரியங்களை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். We have to rectify the wrong thoughts concerning God in our lives. ஏன்னா நாம் இங்க இந்த இது கூடி இருக்கிறோம்னா கிருபையிலே உற்சாகப்படுத்து. We are gathered here to be encouraged by the grace of God. ஆண்டவருடைய திட்டத்தை உற்சாகப்படுத்துவது. To be encouraged in the plan of God. ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. Many of us and all of us have to change our mind towards God. நம்ம எல்லாருமே நம்ம சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில நம்ம வாழ்க்கையில சில பகுதிகளில் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு. In many parts of our life we are required to be transformed in our mind. ஆவரேஜ் கிறிஸ்தவர்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆவரேஜா சராசரியாக கிறிஸ்தவர்கள் நான் சொல்றது கிறிஸ்தவ நாட்டில் as per a survey taken in a Christian nation,
சராசரியா ஒரு மனிதன் 7 நிமிஷம் Average, on an average, வேதத்தை வாசிக்கிறாங்க. he reads only வேதத்தை 7 வாசிக்கிறது, minutes. ஜெபிக்கிறது எல்லாம் சேர்த்து, கேட்கிறது, செய்திக்கு எல்லாம் சேர்த்து ஆவரேஜா 7 நிமிஷம் தான் கேட்கிறான். On an average, he gives just 7 minutes for reading the Bible and praying and asking for God. ஆனா மற்ற அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட், அவங்களுடைய மற்ற காரியங்கள், மற்ற பொழுதுபோக்கு, டிவி, அதுல மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரம் ஆவரேஜா இருக்கு. But the other entertainments and other things that he is doing, it goes on an average for 6 hours a day. என்னன்னா வந்து இந்த கிருபையிலே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி நம்ம ஆவியிலே நடப்பது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். As we are called by his grace, we need to understand how to walk in the spirit. கிருபை நம்மை விடுவித்திருக்கிறது, எப்படி நாம் விடுதலையிலே நாம் நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Grace has set us free and we need to know how to walk in the freeness. எப்படி நான் ஒரு விடுதலை உள்ளவனாக நான் வாழ்வது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand how could I live in the newness of life. வேதம் சொல்கிறது, ஆவியிலே நடந்தீர்களானால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாது. The Bible says if you walk in the spirit, you will not practice the fleshly things. ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறார். God is very much desired to give us grace. மனாசேக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். God gave grace to Manasseh. உலகம் நமக்கு கிருபையை கொடுக்காது. The world will never give us grace. உலகம் நம்மளை ஈஸியா என்ன பண்ணும், நம்மளை வந்து நம்மளை நியாயம் தீர்க்கும். The world will easily judge us. குற்றம் கண்டுபிடிக்கும். It will convict, it will condemn us. நம்மளை ஈவன் காட்டி கொடுக்கும். It will open our sins. நம்மளை கெடுக்க பார்க்கும் உலகம். It will try to take us away from God. ஆனா ஆண்டவருடைய இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த கிருபையிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். But God wants us to receive his grace and to walk in his grace. நான் இந்த சரீரமாகிய நம்ம சபையில ஆண்டவருடைய குணத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். In the body of Christ, God calls us to know his nature and character in the body of Christ. எந்த அளவு அவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார் நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். God wants us to know how much he is a God who comes down for us. எந்த அளவு அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார் அப்படிங்கறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to know how much he loves us. ஏன்னா நம்ம கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். And by grace we are saved. கிருபையில நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு கிருபையில பலப்படுத்தப்படுகிறோம். And we are being strengthened in his grace. அதனால தான் 2 தீமோத்தேயு 2:1 வேதம் சொல்கிறது, be strong in grace. கிருபையிலே ஸ்திரப்படுங்கள். That's why in 2 Timothy 2:1 it says be strong in grace. 2 பேதுரு 3:18 கிருபையிலே நீங்கள் வளருங்கள். In 2 Peter 3:18 it says grow in grace. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow in the knowledge of our Lord and his grace, it says. நான் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன நம்ம விரும்புகிறார்னா, நான் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ ஒரு விதை வந்து யோவான் 12:24 லெனின் சொன்ன மாதிரி கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தாலை வழியே அது பலனை கொடுக்க முடியாது. As we saw in the previous message, we saw that unless the grain of wheat falls and it dies, it cannot give fruit. It cannot produce fruit. ஒரு விதையை போட்ட உடனே அது என்ன ஆகும்னா, முதல்ல வந்து அந்த ரூட் கீழே போகும். Immediately after the seed is sown, we see the root is being going down. கீழே அந்த வேர் ஆழமாக போகும். The root gets deeper. வேர் ஆழமா போகும்போது அந்த செடி மேல செடி வேணா சின்னதா தெரியும் முதல்ல. And as much as it goes, we can see the plant in a very little stage. It will be very small. முதல்ல வந்து அந்த விதையை விதைத்த உடனே முதல்ல வரது வந்து வேர் தான். But when the seed is sown, the first thing happens is the root. அதனாலதான் ஆண்டவர் நம்மள வந்து கிருபையில நம்ம வேர் ஊன்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That's why God wants us to be rooted in his grace. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் கிருபையினால, நான் வந்து என்னுடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லி அப்படி இல்லை. நம்ம கிருபையிலே நாம் வேர் ஊன்றுவது அவசியமா இருக்கிறது. God does not wants us to live a natural life, but God wants us to be strengthened and rooted in his grace. இந்த கிருபையை நம்ம யோசிப்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. We are required to think about grace. கிருபையை கற்றுக்கொள்வது நமக்கு அவசியமா இருக்கிறது. We are required to learn grace. நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் வந்து நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், என் இஷ்டப்படி நான் நினைக்கிறது படி நான் செய்வேன் இல்லாம,
ஆண்டவருடைய சிந்தையை நம்ம அறிந்து கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Not living a natural life, but God wants us to know His will and know His thought and to walk in His ways. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to be a learner each and every single day. எப்போ நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பதான் நம்ம யோசிக்க முடியும். Only when we learn, we will think. நம்ம கற்றுக்கொள்ளாதது யோசிக்க முடியாது. We cannot think which we have never learned. பக்கத்துல பார்த்து யோசிக்கிறவன், நான் யோசிக்கிற மனிதன். You can turn to your neighbors and say that I am a man of person. thinking person. I am a man of thinking. நம்ம யோசிக்கும் போதுதான் இப்போ நம்ம மற்றவங்கிட்ட சரியா பேசுறது சில டைம் பேச முடியும். நம்மகிட்ட நாமளே சரியா பேசுறதுக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். Only when we think we will start speaking to ourselves in the right way. இந்த வாரத்துல ஒரு சிலர் போன்ல பேசும்போது I was speaking to a person this week. ஒருவர் சொன்னாரு, நான் ரொம்ப டிசப்பாயிண்டா, ரொம்பவே மன விரக்தியா சொன்னாரு, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. The person said that he was so disappointed and distressed and he did not even like his life. அவர் மனிதர்களை குறித்து இவங்க எப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. He had a bad opinion about other people. இருந்தாலும் அவரை நான் நியாயம் தீர்க்கல அவரை. But I don't want to judge him. அவருடைய லைஃப் அப்படிப்பட்ட கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. His life was in such a distress. ஏன்னா அவருக்கு தேவை இப்ப எப்படி ஆண்டவரோடு கூட யோசிப்பது, ஆண்டவருடைய கிருபையை கற்றுக்கொள்வது அவருக்கு தேவை. All that he wants is to think with God and to learn to obey and to learn to grow in his grace. போயிருக்காரு, அதுக்கு மேல நம்மளும் சொல்லி நொந்து போக வைக்க. He is already distressed and on top of it, let's not judge him and add. அவருக்கு ஆண்டவருடைய இருதயம் தேவை. He needs to know the heart of God. இப்ப அவர் நிறைய நேரத்துல அவரை பற்றி தப்பா பேசுறதுனால, ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்கிறத வைத்து நம்மளை யாருன்னு நினைத்து நம்ம கூட நம்ம பேசும்போது நம்முடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. Because of others' opinion, and we could create a negative image of ourselves in our heart, and we can walk in that. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத வச்சு நான் யாருன்னு நினைச்சு அதுக்கப்புறம் நான் யாருன்னு நான் முடிவுக்கு வர்றது ரொம்பவே ஜெனரலா எல்லாம் நடக்கிற ஒரு காரியம். I can take others' thought about me and I can think about it myself and I can come to a conclusion, and it is a very wrong way. அதே இதுல பாசிட்டிவா இயேசு என்ன நினைத்தார் ஒரு மனிதன் சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, but it is good to think, it is good to see what God thinks about us in John chapter 1. அதுக்கு முன்னாடி உலகம் எப்படி நினைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரொம்ப நம்மளா கண்டுக்க மாட்டாங்க, இவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நினைச்சா, அல்லது இவங்க இப்படிதான், இவங்க என்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அது நம்மள என்ன பண்ணும், இல்லாட்டி அவங்க என்னைய மோசமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா நான் மோசமா நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. Before that, we can give an illustration of how the world can think. The world can think a negative thought about me and pass a judgment, and I can be fixed in that judgment in my heart, and I can think in it, and I can be settled about their judgment. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாத்தான்வேல் அப்படிங்கிற ஒரு மனிதனை பிலிப்பு இயேசுவிடத்துல கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொன்னாரு, நான் மேசியாவை பார்த்தேன்னு சொன்னார். அப்ப நாத்தான்வேல் சொன்னாரு, இல்ல அது நாசரேத் ஊர்ல இருந்து வந்திருக்காரா, கண்டிப்பா வந்திருக்க முடியாது நாசரேத் ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் சொன்னாரு. When Philip introduced Christ to Nathanael in John chapter 1, Nathanael judged that he is from Nazareth and nothing good can come from Nazareth, he said. ஆனா இருந்தாலும் அவர் சொன்னார், சரி வரேன், உன் கூட வரேன்னு சொல்லி வந்தார் கூட. But though he came to God, he came to Jesus. வந்தபோது இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாத்தான்வேலை பற்றி? Do you know what was the first word what was the first word which Jesus Christ spoke about him when he saw? உத்தமமும் கபடற்ற இஸ்ரவேலன். It says 1ஆம் அதிகாரத்துல கபடற்ற இஸ்ரவேலன் அப்படிதான் இருக்கு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். And Jesus says, behold, an Israelite, John chapter 1, indeed in whom there is no deceit. சொல்லுங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். Yes, behold, an Israelite, indeed in whom there is no deceit. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்.
யார் கொடுத்த சர்டிபிகேட்? And இயேசு நாத்தான்வேல குறித்து கொடுத்த சர்டிபிகேட். and this is the certificate which Jesus Christ gave to Nathaniel அந்த about him. ஒரு வார்த்தை, And that one word, அந்த ஒரே ஒரு அவரை பற்றிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில இமீடியட்டா அடுத்தவர் என்ன சொன்னாரு? நத்தான்வேல். and that word changed Nathaniel. And it says, இயேசுவை பற்றி அவர் என்ன நினைச்சாருங்கிறதையே மாத்தி அவர் மனது மாறிடுச்சு. என்ன சொன்னார்? வாசிங்க. and we see ஒரே ஒரு காரியம் நாத்தான்வேலை பற்றி அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிறத கண்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நாத்தான்வேல் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய. இதுவரை இயேசுவை பற்றி விளங்காது இருந்த அந்த நாத்தான்வேலுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கிருபையின் வார்த்தை அவருடைய சிந்தையை மாற்றி இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வைத்தது. we see here Nathaniel, who never knew about Jesus Christ and God and his gracious words going into his heart and changing his thought concerning Jesus Christ. ஒருவேளை நமக்கு வாரம் முழுசு நமக்கு இயேசு யாருன்னு கூட தெரியாம இருக்கலாம், போன வருஷத்துல, போன மாசத்துல, கடந்த லைஃப்ல. ஆனா சபைக்கு வந்து இயேசு நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், கிருபையில நம்ம எப்படி பார்க்கிறார்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக, கேட்பதின் மூலமா மட்டும் இல்ல, கேட்பதை நான் விசுவாசித்து அதை நான் யோசித்து பார்க்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிற காரியத்தை என் வாழ்க்கையில என்னுடைய சிந்தையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். We may not have known about Christ in our past week or past life or anything like that, but as we come here to church, we are listening to the word of God and we are getting to know him, and we are changing our minds towards him, and we are thinking about God. நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் பேசின உடனே நாத்தான்வேலுடைய வாழ்க்கை மாறினது. As soon as Jesus Christ spoke to Nathaniel, the mind of Nathaniel was changed. அவனுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது. It created an impact in his heart. அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணினது. It caused a growth in the life of Nathaniel. அவனுக்குள்ள ஒரு முதிர்ச்சியை உண்டு பண்ணினது. There was a maturity in the life of Nathaniel. அவன் கிருபையில யோசிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்க முடிந்தது. God was able to give his grace for Nathaniel to think in his grace. ஒரு சில காரியத்தை சொல்லி முடிக்க போறது, கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயான சில காரியங்கள். So we are going to look at few things which could be a hindrance to receive the grace, and we are going to finish the message. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தடைகள் என்ன அப்படின்னா, நம்ம ஒருவேளை போட்டி, பொறாமை, அது கூட நம்ம வாழ்க்கையில் தடையா இருக்கலாம். Sometimes jealousy and hatred could be a hindrance to grace. இங்க மனாசேக்கு தடையான காரியங்கள், மனாசேக்கு தடையான காரியங்கள் அவனை ஆண்டவரை அறியாமல் இருந்த காரியங்கள். Manasseh, the things that hindered Manasseh was his ignorance towards God. இங்க என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில ஒருவேளை தனிமை, அது ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொள்ள முடியாமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. My anxiety and my seclusion can make me not understand the grace of God. அது கிருபையை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. It could be a hindrance to receive the grace of God. என்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறது என்னன்னா, எக்கச்சக்கமான இதுல போய் நம்ம எங்க ஆண்டவரை தேடுறது, நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். நான் நினைக்கிறேன் மனாசே அப்படிதான். ஒரு பெரிய ராஜ்ய பாரு கிடைச்ச உடனே இந்த ராஜ்யத்தை ஆள்றதுலயே அவன் வாழ்க்கையெல்லாம் செலவு பண்ணதுனால ஆண்டவரை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. Sometimes persecution can hinder us from thinking with God and receiving his grace, just like we saw how Manasseh received the kingdom and he was busy with dealing with the kingdom and he did not go to God and know him. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல in 2 Corinthians chapter 4, ஏற்கனவே வாசித்தபடி, as we already read, நம்ம ஆண்டவரோடு கூட சரியாக ஆண்டவருடைய கிருபையை அறிந்து அவரோடு கூட நம்ம யோசிக்க நம்ம முடிந்ததானால், if only we could fix our mind on God and if only we could think with God, ஆண்டவரிடத்திலிருந்து நம்மளை நிச்சயமா அது பிரிக்க முடியாது. Nothing can separate us from God. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம அகற்ற முடியாது. Nothing can remove us from God. நான் முன்னாடி ரட்சிக்கப்படும் போது நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்தேன், நான் ஆண்டவருடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனா நான் இப்போ தூரமா போயிட்டேன், மனாசே மாதிரி.
So in the point of salvation, we have given everything to God, but now I am away from God in my heart, just like Manasseh. 50 வருஷமா நான் கற்றுக்கொள்ளவே இல்லை நீங்க ஆண்டவரை பற்றி. And I could not learn about God and know about God for 50 years. ஆண்டவரை பற்றி ஆண்டவரோடு கூட இணைந்து நான் யோசிக்க கூட இல்லை, யோசிக்க கூட முடியல என்னால. And we could never ever thought about God, and we could not think with God also. அவ்வளவு தூரம் ஆண்டவர் வர முடியுமா? And could God come that far? என்னை திரும்பவும் எடுக்க முடியுமா? Can God come and rescue me from that place? மனாசேயை எடுத்தார் ஆண்டவர். God rescued Manasseh. மனாசே ஆண்டவர் நோக்கி கெஞ்சின போது திரும்பவும் ஆண்டவர், நினைச்சு பாருங்க, ஒரு எதிரி ராஜா வந்து எல்லாத்தையும் அழிச்சு ராஜாவை பிடிச்சி விலங்கு போட்டு அவன் நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப அவனை கொண்டு ராஜாவை வைக்கிறது முடியவே முடியாது. Think about it. Manasseh was bound by the chains and he was taken to Babylon, and God, when he prayed and when he entreated to God, God rescued him from Babylon and took him and put him as a king again back in Jerusalem. அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். That was the greatest miracle. ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு கிருபையை கொடுத்தது. Think about it. God gave him grace again. இதுவரை ஆண்டவர் கிருபையை கேட்டதே இல்லை. He never asked. ஆண்டவர் பத்தி யோசித்ததே இல்லை. He never thought about God's grace. ஆண்டவருக்கு பிரியமா நடந்ததே இல்லை. He never walked in the way of the Lord. ஆனா ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனை மறுபடியும் ராஜாவாக நிறுத்தினார். But when he entreated to God, God reinstated him as the king. கிருபையின் தேவனால நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We are all blessed by the God of all grace. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல In 2 Corinthians chapter 4, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். in verse 7 we see, but we have this treasure in earthen vessels, so that the surpassing greatness of the power will be of God and not of ourselves, not from ourselves. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் அந்த சிலுவையின் மகத்துவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தினதின் மூலமாக இந்த மகத்துவமான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this surpassing greatness of power is given to us because of what Jesus did on the cross. He died and he rose again on the third day. இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. When Christ was on the cross, he was to be humble before the Father. அவர் இயேசு பிதாவை நம்ப வேண்டியிருந்தது. It was required for him to trust the Father. அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். It was required for him to humble himself towards the will of the Father. பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். And he gave himself to the Father. அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மள சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வர கடவுள். And the same Lord is saying to us, if you want to follow me, deny yourself and take up the cross and follow me. இப்போ இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, and now as we read 2 Corinthians chapter 4 verse 7, ஆண்டவர் சொல்றாரு நம்ம அவரை பின்பற்ற வேண்டும். God wants us to follow him. அது சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். Bearing our cross. அப்படி பின்பற்றும் போது, and when we bear our cross and follow him, நம்முடைய சிந்தை மாறுகிறதாக இருக்கு. God says our thoughts are being renewed. நம்முடைய சிந்தை நம்ம கற்றுக்கொள் இயேசுவுடைய கிருபையை கற்றுக்கொள்ளுவதாக நம்ம மாற முடியும். Our mind is being renewed to learn the grace of God. மனாசேக்கு புரிய ஆரம்பிச்சது ஆண்டவர் யாருன்னு சொல்லி. And Manasseh was able to know who God is. எப்ப தெரியுமா? கிருபையை அவன் பெற்றுக்கொள்ளும் போது. Do you know when it happened? Only when he received the grace. கிருபையை அவன் பெற்றுக்கொண்ட போதுதான் அந்த வசனத்துல நீங்க 2 அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தேவனை அறிந்தான். And it says in 2 Chronicles 33 verse 2, it says, தேவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரிய வந்தது. It says then he was able to know who God is. நம்ம ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது, when we are able to receive the grace of God, நம்ம வாழ்க்கையில வர போராட்டங்கள், இந்த 2 கொரிந்தியர்ல நெருக்கம் வரும்போது நம்ம ஒடுங்கி போவதில்லை. So when we receive the grace of God, when the persecution comes, we are not forsaken. நம்ம ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொள்ளும் போது, நம்ம நெருக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறதில்லை. So when we receive the grace of God and the persecution comes, we are not weary. நம்ம ஒடுங்கி போவதில்லை. We are not forsaken. நம்ம வாழ்க்கையில கலக்கம் வந்தாலும் மன முறிவடைந்து போவதில்லை. When we are stuck down, we are not destroyed.
இந்த வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது அவர் ஏற்கனவே கல்லெறியப்பட்டு, when Apostle Paul writes these words, he was already stoned multiple கப்பல் times. கவிழ்ந்து, His ship was wrecked. கசையடிப்பட்டு, He was beaten. அவருடைய வாழ்க்கையில வீடு இல்லாம, இடம் இல்லாம, பிரச்சனையில, ஒரே போராட்டத்துல அவர் வாழ்ந்து கொண்டு He வந்தார். was in the midst of a lot of persecution. ஆனாலும் ஆண்டவர் அவரை தைரியமா சொன்னாரு, அவரால நான் விலை கிரயமாக நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். But he was able to boldly say that I was bought by the precious blood நான் of Christ, அவருடையவன். and I am of God's. அவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I belong to God and I was saved by His grace. அவர் இந்த பாவிக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். He was able to know that God was able to give grace to this sinner. அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சிந்தையில யோசித்து இருதயத்துல விசுவாசித்ததுனால, And as he was thinking in his mind and he believed in his heart, அவருக்கு வாழ்க்கையில வந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியவில்லை. we see here Apostle Paul writing the persecution was not at all a persecution for him. பிரச்சனையாக தெரியவில்லை. He was not bound by the persecution. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. அவர் என்ன யோசிச்சார்? நம்ம துன்பப்படுத்தப்பட்டா நம்ம என்ன நினைப்போம்? ஃபர்ஸ்ட் இது கைவிடப்பட்டோம்னு நினைப்போம். He was able to think when he was persecuted that he was not forsaken. பவுல் நினைச்சாரு, நான் கைவிடப்படல. We could all think that when we are persecuted we are forsaken, but Apostle Paul writes, though being persecuted we are not forsaken. யார் தெரியுமா யோசிக்க முடியும்? Do you know who could think in that way? யார் கிருபையில வளர்ந்திருக்கிறாங்களோ அவங்க யோசிப்பாங்க. Only those who are growing in the grace of God. நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். Yes, I am saved by grace through faith. இப்போ நான் என்னுடைய வேலையை நான் ஏன் இஷ்டப்படி செஞ்சிட்டு இருந்தேன். And I was living as an earthly man. ஆனா ஒரு கஷ்டம் வந்துச்சு இப்போ. And a persecution came. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். And I called unto the Lord. ஆண்டவர் என்னுடைய கெஞ்சுதலை கேட்டு எனக்கு இறங்கினார். And God was moved by my entities and He என்னை மறுபடியும் நிலைநாட்டினார். And He reinstated me in His grace. நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை மனாசேக்கு செய்த மாதிரி நமக்கும் செய்வார். It was something that is unthinkable in our lives. இன்னைக்கு நம்ம இந்த கிருபையை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, and as a learner and a receiver of this grace, இப்போ கஷ்டம் வந்துச்சுன்னா அதை என்னால கையாள முடியும். we can handle the persecutions. பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் எதிர்கொள்ள முடியும். We can face the distress. என்னதான் துன்பம் வந்தாலும் நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசித்து நிலைத்திருக்க முடியும். Though being persecuted, we can be strengthened in the Lord. கீழே தள்ளப்பட்டால் மறுபடியும் எழுந்திருக்க முடியும். Though I am pushed down, I can stand up again. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை எனக்கு தெரிந்திருக்கிறது. Because I know the grace of God. கிருபையை தெரிந்ததனால, and because I know the grace of God, கிருபையில நான் யோசிக்க எனக்கு தெரிந்ததனால, and because I was able to know and think with the grace of God, என்ன வந்தாலும் என்னால ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியும். No matter what comes, I can walk with God. என்ன வந்தாலும் ஆண்டவரை சகித்துக் கொள்ள முடியும். No matter what comes, I can walk with God. ஏன்னா நான் கிருபையை கற்றுக்கொள்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Because I have submitted myself to learn the grace of God. ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். God has given us a ministry. ஏன்னா இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். It says, but we have this treasure in earthen vessels, so that the surpassing greatness of power will be of God and not from ourselves. இந்த நித்திய அழைப்பை நம்ம மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். This eternal calling is being hidden in this earthen vessel. By the way, background music அதை பத்தி கவலைப்படாதீங்க. Either you don't have to change your மெசேஜ் கடைசி அப்படியே போறதுனால மியூசிக் போடுங்க. It's ending music. ஆண்டவர் நான் கிருபையை கற்றுக்கொள்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார். God has called us to learn this. கிருபையை சிந்திப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். To think in His grace. அப்படி எழுதிக்கலாமா? Let's all stand together. மனாசே மாதிரி இருந்த யாரா இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் அவனை கிருபையில நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார். It could be like Manasseh, but God could reinstate us in His grace. ஆண்டவர் எனக்கு கிருபையின் சிந்தையை கொடுத்திருக்கிறார். God has given us the mind of grace. நான் இப்ப கிருபையில வளர்ந்து கொண்டிருக்கிறேன். And we are growing in grace. இப்ப நம்ம பேசுறத நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள போறோம். We should change the way we are talking to ourselves. நாத்தான்வேல் என்ன அந்த மரத்துக்கு கீழே என்ன ஜெபம் பண்ணிருக்கலாம். மேசியாவை நான் பார்க்கணும்னு நினைச்சிருந்திருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் வந்து இந்த ஒரு வார்த்தையில நாத்தான்வேலுடைய சிந்தை மாறினது. So Nathaniel in John chapter 1 could have prayed under the fig tree, but one word of God could change the thoughts of Nathaniel. அத்தி மரத்துக்கு நீ கீழே இருக்கிறத நான் கண்டேன் அப்படி And சொன்னார். Jesus said, when you were under the fig tree, I saw you. நாத்தான்வேல் உடனே சொல்றார், நீதான் மேசியா. And Nathaniel responded, Rabbi, you are the Messiah. நீதான் ரட்சகர். You are the Savior. நீ உலகத்தின் ரட்சகர் மட்டும் இல்லை, என்னுடைய ரட்சகர். He said, not only you are the Savior of this world, but you are the Savior of my என்னுடைய own குடும்பத்தின் ரட்சகர். soul. You are the Savior of my family. என்னுடைய அழைப்பின் ரட்சகர். The Savior of my calling. என்னுடைய ஊழியத்தின் ரட்சகர். The Savior of my ministry. சபையின் ரட்சகர். The church Savior. ஆண்டவர் இன்றைக்கு அதனாலதான் நம்ம இந்த கிருபைக்கு நம்ம காத்திருக்க, கிருபையிலே ஸ்திரப்படுவது நல்லது. And that's why it is very important for us to wait for the grace and to be strengthened in His grace. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. His mercies are new every single morning. நான் இப்ப ஆண்டவருக்காக காத்திருக்க முடியும். I can wait for the Lord. ஆண்டவருக்காக சகிக்க முடியும். I can bear with God. யாராவது வந்து என்னங்க இப்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் கஷ்டமே படலன்னு பவுல் சொல்லியிருந்தாரு. If anyone comes and tell you that, hey, you are being persecuted, and I can, பின்னாடி இந்த ரொம்ப அடிப்பட்ட தடமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் என் கூட and இருக்கிறார். when we are persecuted, we can have a different mind and say, hey, I am not forsaken. இல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சாப்பிடல 2 நாள். ஆனா இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். Though we are hunger for 2 days, we can say, hey, God is with us. ஏன் இந்த நடுக்கடல்ல தொங்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். Though we are in the midst of the sea and in a wrecked ship, we can say, hey, God is with me. ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால அவரால் எல்லாத்தையும் சகிக்க முடிந்தது. Because God was with him, he was able to bear everything, and he was able to face all the trials. அவர் புலம்பவில்லை. He was not murmuring. அவர் அழைப்பை விடவில்லை. He did not leave his call. அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு கஷ்டமாவே தெரியவில்லை. He did not consider his persecution as a persecution. ஏன்னா அவர் கிருபையிலே வளர்ந்தார். Because he was growing in the grace of God. இருதயம் கிருபையிலே யோசித்தது. His heart was thinking with the grace of God. மனாசேயே கெஞ்சின போது ஆண்டவர் கேட்டார்னா, if God could listen to Manasseh when he entreated and humbled himself, இன்னைக்கு நம்ம ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். God could hear our prayers also today. ஆண்டவர் நமக்கு கிருபையை நமக்கு ரொம்ப தூரம் போயிட்டோமே, நான் பல வருஷமா இப்போ ஆண்டவருடைய சித்தத்தையோ ஆண்டவருடைய அழைப்பையோ ஆண்டவருடைய நோக்கத்தையோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதையோ நான் எதையுமே செய்யாம பல வருஷமா தூரமா போயிட்டேன். என்ன வந்து ஆண்டவருக்கு சந்திக்க முடியுமா? Could God come to me? I was not with God. I was living away from God for so many years, and I have left His calling. And could God's grace come to me? ரொம்ப நல்ல கேள்வி. That's a good question. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, கண்டிப்பா முடியும். But God says, yes, my grace could come and turn me. தூரமா போயிட்டேனே, நீ அங்க வந்து கிருபை சந்திக்க முடியுமா? கிருபை சந்திக்க முடியும். Can that grace come so far and change me? Yes, the answer is கிருபை அங்க வந்து என்னை சந்திக்கிறது மட்டும் இல்ல, அந்த கஷ்டத்துல ஆண்டவர் வந்து மனாசி ஆண்டவரை விட்டு விலகி எல்லாம் செஞ்சதுனால ஆண்டவர் அவனை எதிரியுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு. அங்க மனாசி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், அங்க ஆண்டவர் அவனை போய் சந்தித்தாரு. அங்கேயே நீ சாகுன்னு சொல்லல, அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்து திரும்பவும் ராஜாவாக நிறுத்தினார். God's grace did not meet him in that one particular place and left him abandoned thereafter, but it reinstated him as a king. ஆபிரகாமுடைய சந்ததி. He was from the lineage of Abraham. இப்பதான் ரட்சிக்கவே பண்றான். He was just now being saved. கடைசி 2 வருஷம். Before his death, கடைசி 2 வருஷம் நல்ல ராஜாவா ரட்சிக்கப்பட்ட ராஜாவா இருந்து it was his last 2 years of life, and he was saved and he died. நமக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல நமக்கு. We don't know how long we are going to live. எத்தனை வருஷம் இருந்தாலும். But how many ever days we are going to live. அத்தனை வருஷமும். And for all the years, இனி நான் கிருபையை கற்றுக்கொண்டு we are going to learn the grace of God. கிருபையில வளர்ந்து and grow in His grace. கிருபையில பெருகி and multiply in His grace. கிருபையில சிந்தித்து and think in His grace. கிருபையில யோசித்து and think in His grace again. மனாசே தன்னை தாழ்த்தின மாதிரி என்னையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினான் கூட மிகவும் தாழ்த்தினான். Just like how Manasseh greatly humbled himself before the Lord, we can also humble ourselves before God. இப்போ வீட்டுக்கு போய் நானே ரொம்ப தாழ்த்தலாம்னு இருக்கேன். And I was also thinking of going back to my home and வேதம் சொல்லுது தாழ்மை உள்ளவர்களுக்கான கிருபை கொடுங்க. Because the Bible says those for the humble God give greater grace to the humble. God கிருபை உள்ளவனுக்கு கர்த்தர் இரக்கம் தருகிறார். ஆண்டவர் கிருபை பெரிதான கிருபையை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். God is very much prepared to give us
give us His grace, greater grace. greater grace. ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to give His greater grace to us. நான் ஆயத்தமாய் நான் அவருக்காக காத்திருக்கிறேனா? Am I waiting upon the Lord for His grace? நான் காத்திருக்க போகிறேன். I am going to wait on His grace. நான் அவரை நம்ப போகிறேன். I am going to trust Him. அவரை விசுவாசிக்க போகிறேன். I am going to put my faith in Him. அவருடைய கிருபை என்னை ஒருபோதும் கைவிடாது. His grace will never leave me abandoned. நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. Though being persecuted, we are not forsaken. நான் என்னதான் கலக்கம் வந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை. Though struck down but not destroyed. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. Though perplexed, not despaired. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. It says we are afflicted in every way but not crushed. ஏன்னா இது எழுதினவர் அப்படி. Because the writer of this letter பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லாமே நடந்திருக்கு. 100 இதை விட இது ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது 1000 தடவை நினைச்சுக்கோங்க, அந்த அளவு நடந்திருக்கு. Apostle Paul faced multiple times than what he has written. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதின்னு சொன்னார், என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். And Apostle Paul, each and every single time, he stood back and he said that God will நான் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டேன். I was redeemed by His ஒவ்வொரு முறையும் பவுல் அப்போஸ்தலன் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டேன், நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த கிருபையில வளர்வதை பற்றி அவர் பேசுகிறார். Every single time he was thinking in his mind that I was crucified with God and with Christ on the cross, and he had a renewed thought in his mind. மனாசேக்கு கடைசியில் ஆண்டவருடைய கிருபை புரிந்தது. Manasseh at last understood the grace of God. எனக்கு இப்போ புரிஞ்சா ஓகேனா? But it is okay for us to understand His grace right now also. இன்னைக்கு புரிஞ்சா போதும். Even if I understand His grace today, it is okay. கிருபையில நான் இன்னையிலிருந்து யோசிக்க ஆரம்பிச்சா போதும். From today also we can think with His grace. இன்னையிலிருந்து இந்த கிருபையை நான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கிருபையின் வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டா போதும். From today also we can receive the words of His grace into our hearts. பெற்றுக்கொள்ள நான் அந்த கிருபையை வளர முடியும். As we are receiving His word, we are growing in His grace. வளர ஆண்டவர் இன்னும் அதிகமான கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். And as we are growing, we are receiving even more grace from God. அது என்னுடைய சிந்தையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். It could change a way of our thinking. என்னுடைய சிந்தை மாறும். Our minds could be renewed. வேதத்தோட என்னுடைய சிந்தை ஒத்து போகும். My thinking could be aligned with the word of God. ஆமென். Amen. இந்த கிருபையில வளரும்போது எந்த காரியமும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அழைப்புல இருந்து என்னை தடுக்க முடியாது. When we are rooted in this grace, nothing can hinder us from the call which God has given us. கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, பாடுகள், என்னுடைய சுயம், என்னுடைய மாம்சம், என்னுடைய பலவீனம், என்னுடைய இச்சை, என்னுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள், என்னுடைய தப்பான எண்ணங்கள், என்னுடைய சொந்த சித்தங்கள், எதுவும் என்ன இந்த கிருபையிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. It could be persecution, it could be affliction, it could be my own self, it could be the old sin nature, but nothing can separate us from this grace. ஏன்னா இந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டு இந்த கிருபையை கனப்படுத்தினேன், ஆனால் இந்த கிருபை ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் கொடுப்பார், எந்த இடத்துல வேணாலும் கொடுப்பார். If we receive this grace and if we honor His grace, God is able to give us more abundant grace. ஏன்னா He is the God of all grace. Because ஏன்னா அவர் சகல கிருபைகளுக்கும் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சகல கிருபையும் கூட அவர் சகல manifolding grace. He is God of manifolding grace. ஒரு பற்பல கிருபைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். God is able to give His grace for every single situation. பவுல் அப்போஸ்தலனுக்கு அதே கிருபையை கொடுத்தனால தான் அவரால் எழுத முடிஞ்சது. Apostle Paul received that same grace, and he was able to write 2 Corinthians chapter 4. Amen. Amen. இந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த கிருபையில நாங்கள் வேறு உண்டது, இந்த கிருபையில நாங்கள் ஸ்திரப்படணும், இந்த கிருபையில நாங்கள் பலப்படணும், இந்த கிருபையில் நாங்கள் சிந்திக்கவும் இந்த கிருபை கொடுக்கிறார். முக்கிய நாங்கள் துதிக்கணும், இவெல்லாம் செலுத்துகிறோம். என்னுடைய அழைப்புல நாங்கள் தொடருவோம், என்னுடைய அழைப்புல நாங்கள் உறுதிப்படவும் கிருபை கொடுங்க.
இந்த வாரத்தை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரத்தில் தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுங்க. உடைய வசனத்தினுடைய வெளிப்பாட்டை கொடுங்க. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.